வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் எம்ஃபார்ம், எம்எஸ் ஃபார்மா, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இன்ஸ்டியூட் ஆஃப் லிவர் அண்ட் பிலியரி சயின்சஸ் அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the Institute of Liver and Biliary Sciences (ILBS) has been established by the government of the National Capital Territory of Delhi as an autonomous institute. ஸோ நமக்கு வந்து இதில் எஸ்ஆர்எஃப் போஸ்டிங்காக வேண்டி அந்த வேகன்சி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டாக இருக்குது நியூ டெல்லியில். அண்டர் தி சொசைட்டிஸ் ஆக்ட், தி மிஷன் ஆஃப் ILBS is to become a dedicated international center of excellence for the diagnosis, management and advanced training and research in the field of liver and biliary diseases. The first phase of ILBS is already functioned, having 180 hospital beds, 74 of which cater as intensive care beds ICU. ஸோ இந்த செட்டப் பற்றி முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ILBSங்கிறது வந்து 180 ஹாஸ்பிட்டல் பெட்ஸில் வந்து 74 பெட்ஸு இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு அதில் தான் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் நேம் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட் டைட்டில்னா எவாலுவேஷன் ஆஃப் ஹெப்படோப்ரொடக்டிவ் எஃபிகசி அண்ட் underlying molecular mechanism of Ayurvedic formulations in experimental animal models of non-alcoholic fatty liver diseases, a translational approach. ஃபண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தா ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து 1 year. ஜாப் டெஸ்கிரிப்ஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரீ கிளினிக்கல் இன்வெஸ்டிகேஷன், கிளினிக்கல் கிடையாது, ப்ரீ கிளினிக்கல் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அனிமல் மாடல்ஸ், ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்மால் லெபார்டரி அனிமல் மைஸ் அண்ட் rat, in vitro toxicity and efficacy analysis. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி படித்தவங்களுக்கான ஒரு ஜாப். ஹேண்ட்லிங் ஆஃப் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ், மாலிகுலர் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்விட்ரோ செல் கல்ச்சர் இன்க்ளூடிங் பிரைமரி ஹெப்பாட்டிக் செல்ஸ் அண்ட் ஆர்கனாய்ட்ஸ், pharmacodynamics and pharmacokinetics analysis of natural or herbal Ayurvedic compounds. ஸோ இந்த ADME ஸ்டடீஸு, அப்புறம் அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன், சைட் எஃபெக்ட், இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். டேட்டா காம்ப்ளிகேஷன் அனாலிசிஸ் அண்ட் ரைட்டிங் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் மேனுஸ்கிரிப்ட். ஸோ the person must have known about the project report writing as well as manuscript. ஓகே, நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா எசென்சியல் நெட் ஆர் கேட் ஆர் ஜிபேட் குவாலிஃபிகேஷன் ஆர் எனி நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் மேண்டேட்ரி. போஸ்ட் கிராஜுவேட் இன் ஃபார்மகாலஜி எம்ஃபார்ம் ஆர் எம்எஸ் ஃபார்மா ஆர் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி இன் பயோமெடிக்கல் சயின்சஸ், லைஃப் சயின்சஸ், physiology, biochemistry, biotechnology or any other relevant any other relevant discipline from a recognized institution plus 2 years research experience. இதெல்லாம் நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ எம்ஃபார்ம்ஸ் ஃபார்மகாலஜி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் நம்ம மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இருந்தால். அது மட்டும் இல்லாமல் அதர் லைஃப் சயின்ஸ் டிகிரியும் முடிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்கிறாங்க. Desirable postgraduate in pharmacology with minimum 60% marks with experience in physiology and pharmacology. In vitro studies will be preferred. அடுத்து ஏஜ் லிமிட் 35 years. ரெமுனரேஷன் பார்த்தோன்னா 35,000 ப்ளஸ் 24% HRA. Interested candidates who fulfill the mentioned qualifications or eligibility criteria may send their curriculum to the Principal Investigator Dr. Dinesh Mani Tirupati by email dineshmani@gmail.com until 15th February 2024. The appointment under the project shall be on contract basis for the period of 12 months initially and will be extended on the basis of performance. ஸோ இனிஷியலாக 12 month கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும். அப்போ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. The effective date for reckoning the request qualification experience and the upper age limit will be 35 years. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 years தான்.
Only shortlisted candidates will be called for interview or skill test in the institute. The shortlisted candidates will be required to bring all their photocopies of degree or certificate or diploma or testimonials along with their printed application form. No TADA will be provided. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூக்கு வரும்போது எல்லாத்தோடைய ஃபோட்டோ காப்பீஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.